ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். எந்த மகளிரால் விஜய் ஆட்சிக்கு வந்தாரோ அதே மகளிரால் விஜயின் ஆட்சியை அகற்றுவோம்ட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒரு சபதத்தை எடுத்திருக்காங்க. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் களத்திலையும் ரொம்பவே இப்போதைய சூழல்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறையை தான் சொல்லணும். ஏன்னா தவக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து தமிழ்நாட்டுல 2 பெரிய போராட்டங்கள் தான் நடைபெற்றிருக்கு. அதுல ஒண்ணு கடந்த மாதம் திருப்பூர்ல நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை நடத்தியிருந்தாங்க. அடுத்ததா இன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டத்துல இப்போ நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை நடத்திட்டு இருக்கிற ஒரு போராட்டத்தை தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவான கட்சியாக நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே ஒரு ஆக்டிவான இயக்கமாக நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறையும் தான் செயல்பட்டு வர்றாங்க. இதன் பின்னணிய நம்ம எடுத்து அலசி ஆராயும் பொழுது நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கு. அதாவது இந்த தேர்தல் முடிந்த ஒரு சில நாட்கள்லயே நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறையின் ஒரு 15 முதல் 20 பொறுப்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை போய் சந்திச்சிருக்காங்க. அவர்கள் போய் சந்தித்தது மட்டும் இல்லாம சீமான் அவர்களை பார்த்து, அண்ணே நீங்க கவலையப்படாதீங்க, எந்த அளவுக்கு மகளிர் வாக்குகளை வைத்து விஜய் ஆட்சிக்கு வந்தாரோ அதே மகளிர் வாக்குகளை வைத்து அவரை ஆட்சியிலிருந்து நாங்க அகற்றுவோம். அடுத்து அமையக்கூடிய ஆட்சியில் நீங்க முதலமைச்சராக இருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பொறுப்பாளர்கள் நாங்க இருப்போம் அப்படின்ட்டு ஒரு சபதத்தை எடுத்துட்டு வந்துட்டதா ஒரு தகவல் வருது. இப்போ இதன் தொடர்ச்சியாக தான் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மிக வீரியமாக களத்தில் செயல்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமா கிராஸ் ரூட்ல மக்கள் மத்தியில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு சில செயல் திட்டத்தோடு மகளிர் பாசறை செயல்படுவதாகவும் சொல்லப்படுது. சும்மா பேருக்கு அங்கங்க போராட்டம்ங்கிறது மட்டும் இல்லாம களத்தில் மகளிரால் என்னென்ன மாற்றங்களை செய்ய முடியும் அப்படிங்கறத ரொம்ப தீவிரமாக இந்த 20 பொறுப்பாளர்களும் மொத்த மகளிர் பாசறையும் தமிழ்நாடு முழுவதும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சில வேலைகளில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுது. நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள்ல, அதாவது இன்னும் 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இருக்கு, அதை தொடர்ந்து ஒரு மினி பொது தேர்தலே நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்ட்டு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. சோ அப்படிலாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறது களத்தில் உண்மையாகவே நடக்கும் அப்படிங்கிறது தான் அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை பொறுப்பாளர்களும் அதை உறுதிப்படுத்துறாங்க. நன்றி, வணக்கம்.